வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ள வீடியோ என்னென்னா, அதாவது நம்ம வண்டிக்கு எப்படி ரேடியேட்ரு எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி ரேடியேட்ரு க்ரில்லுன்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நான் என் வண்டிக்கு இன்றைக்கி ரேடியேட்ரு அந்த க்ரில்லு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா இதான் அந்த க்ரில்லு. இது கேசியன் கஸ்டம்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினேன். இவங்க கேடிஎம்முக்கு மட்டும் இல்லை, R15 MT புல்லட் எல்லா வண்டிக்குமே அவங்க அந்த க்ரில் இது பண்ணி தராங்க. அப்புறம் அது போக நம்ம பைக்கர்ஸ் தேவையான அசசரிஸ் எல்லாமே அவங்க செல் பண்ணுறாங்க. அவங்களோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. எனக்கு இது காஸ்ட் 1200 சம்திங் வந்துச்சு. நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்ல ஸ்டீலாக இருக்குது. நமக்கு வண்டிக்கு ஃபுல் சேஃப்டி பர்பஸாக இருக்கும். அதாவது நீங்கள் R15லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 இந்த கார்டே இருக்காது. R15 ரேடியேட்டர் மட்டும்தான் இருக்குமே தவிர கார்டு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூப்பெல்லாம் கலத்தி மாட்டுற மாணிக்கு இருக்கும். அது நீங்கள் R15 பைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த பைக்கில் அந்த ரேடியேட்டர் கார்டில் உள்ள அந்த வாட்டையில் கொஞ்சம் அப்படியே அந்த பல் கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும். பார்த்தா தெரியும். அதில் லைட்டாக அந்த மணிக்கு தூசி உள்ளே போய் அடைக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மணிக்கு ஒரு கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. கேடிஎம் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிக்கும் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் என் வண்டிக்கு வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கி இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். வாங்க நண்பா, நம்ம எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இப்போது நான் வண்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரில்லு வாங்கச்சுல நமக்கு இந்த க்ரில்லு இப்படி தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு ஸ்க்ரூ எதுவுமே தரமாட்டாங்க. இப்படி தான் இருக்கும். ஸ்க்ரூ நம்ம வண்டியில் ஏற்கனவே இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூவை நம்ம அதை கலத்தி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டி தான். ஃபஸ்ட்டு வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் என் வண்டியோட அந்த ரேடியேட்டர். இதில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை நம்ம ஃபஸ்ட்டு கலத்திக்கலாம். இது கலத்திட்டு இந்த 2 தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே சும்மா காடி மணி தான் இருக்கும். மேலே 2 மட்டும் தான் ஸ்க்ரூ. அப்புறம் நம்ம இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த கார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்க்ரூவை கலத்திட்டு உங்களுக்கு காமிக்கேன். நம்ம இதை கலத்தலாம். அதாவது நான் அந்த 8க்கு 10 இந்த ஸ்பேனரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பேனரை வச்சு நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். மறந்துட்டு அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் டியூக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஒரு பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சும்மா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரப்பர் மாதிரி தான். இதை நீங்கள் சும்மா அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா அப்படின்னா வந்துடும். இது சும்மா தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை மாதிரி 2 பக்கம் இருக்கும். 2 பக்கம் இது மாதிரி கலத்திக்கோங்க. போகிறது சரி, நான் ஸ்டாண்ட் நான் பார்த்துக்கிறேன். பாருங்க, நான் 2 பக்கம் கலத்தி வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ கலத்தினதை ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக கலத்திடலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவை கலத்தியாச்சு. கலத்தி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை கலத்தினதுக்கப்புறமா ரொம்ப ஈஸி தான். இதான் அந்த ரேடியேட்டரு அந்த கார்டு க்ரில்லு கொடுத்துருப்பாங்க ஷோரூம் வரத்துக்கு நமக்கு. அதை இப்படி சும்மா காடி மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம ஏற்கனவே உள்ளதை வெளியே எடுத்துடலாம். இது எடுத்தாச்சு. இந்த பார்த்தீங்களா, இதான் ரேடியேட்டர் அந்த ரேடியேட்டர் ஃபேன். இது உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொன்ன தெரியுமா இந்த R15 அந்த பல்லு விரிஞ்சிருக்குன்னு. என் இதில் பார்த்தீங்களா அந்த பல்லு எல்லாம் அந்த வீசேப் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதே நீங்கள் R15 அந்த மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கல் இடிச்சு அந்த இடம் ஃபுல்லாமே இந்த பல்லு ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இந்த ரேடியேட்டர் க்ரில்லு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி டேமேஜ் எதுவும் வரக்கூடாதுன்னா நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஃபஸ்ட்டு ரேடியேட்டர் க்ரில்லு வாங்கி போடுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரேடியேட்டர் க்ரில்லு வாங்கி போட்டுருங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ரேடியேட்டர் க்ரில்லு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த கேடிஎம் இந்த இது செம்மையாக இருக்குல்ல, இந்த பிராண்டு கேடிஎம் வேறு லெவலு.
பாருங்கள், நம்ம இவ்வளோ தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்ம கலத்தி வச்சுருந்தோமோ அந்த ரெண்டு ஸ்க்ரூ ஒன்று கலத்தி வச்சுருந்தோம்னா அதை போட்டுக்கலாம் உள்ளக. உங்களுக்கு எம்டிக்கும் இப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற வண்டிக்கு எப்படின்னு தெரியல, மற்ற வண்டி நான் ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது. அண்ட் எம்டியும் டியூக் வைஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அதில் சொன்ன மாதிரி தான் நம்ம பழைய ரேடியேட்டர்லேயுமே கீழே வந்து ஒரு காடி மாதிரி இருக்கும். அந்த காடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த க்ரில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழேயும் உங்களுக்கு ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நானே இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். என்னடா பண்ணுறது, வாங்கியாச்சு ஸ்க்ரூ போடுறதா இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கேட்டேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, மச்சான் டேக் போட்டுடலாம் அப்படின்னா. எனக்கு வந்து நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி டேக் போட்டு பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால் நானாகவே நிறைய கடையில் போய் நிறைய ஸ்க்ரூலாம் வாங்கி நானே ஃபிக்ஸ் பண்ணேன். அதையும் நான் சொல்கிறேன். எம்டிக்கு நீங்கள் எம்டி டியூக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அதாவது நான் மேலே ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் போல்டு போட முடியாது. அதனால் நான் இந்த ரேடியேட்டர்லேருந்து வர்ற இதை கலத்தியிருக்கேன். அதை கலத்தி அதேமாதிரி இது வந்து இந்த டபுள் ஸ்டேடு ஹோல்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பக்கத்துலேயும் ஓட்டை இருக்கும். இந்த சைடில் இருக்கும், அந்த சைட்லையும் ஓட்டை இருக்கும். கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் இதோட. இந்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லென்த்து பெருசாக இருக்கும். இதே மணிக்கு 2 இது வாங்கி வச்சுருக்கேன் நான். இந்த 2 இது அதாவது இது எப்படின்னா அந்த பக்கம் இதை மணிக்கு ஒரு ஸ்க்ரூ நின்றுட்டுருக்கும். அதில் உள்ள நான் ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதை வந்து அந்த இதில் அதாவது இந்த ரேடியேட்டரில் உள்ள இதில் நான் இதை மாட்ட போகிறேன். 2 பக்கம் மாட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது கொஞ்சம் லென்த்து கிடச்சிரும். ரெண்டாவது நான் ஒரு ஸ்க்ரூவை போட்டு இங்கே டைட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இல்லை பக்கத்தில் இந்த ஸ்க்ரூ வாங்க தெரியாத நான் கை வச்சுருக்கிறது தெரியுதா? இப்போ தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ. அதாவது இதில் ஒரு இந்த மணிக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். அதை நான் கலத்தி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இந்த டபுள் சைடு அந்த ஹோல் உள்ள ஸ்க்ரூவை இப்போ நான் இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவும் டைட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் போடுறதையும் டைட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இப்படி நான் இதே மாதிரி அந்த பக்கமும் 2 பக்கமும் நான் போட்டுக்கிறேன். நண்பா பார்த்தீங்கன்னா இதை மாட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்தீங்களா இதுமாதிரி நல்லா இந்த மாதிரி இந்த டபுள் சைடு இது பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. முதல்ல வந்து இதில் அந்த இதே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் அந்த டபுள் சைடு ஹோல் அந்த இது போட்ட உடனே கொஞ்சம் பாருங்கள் நல்லா இதில் நமக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுமாதிரி இது மாதிரி நல்லா அந்த இதை கடையில் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்களா இந்த இதுக்குள்ளே போகிற மாதிரிக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று இதை பாருங்கள். இதான் அந்த ஸ்க்ரூ வித் வாசரோட கேளுங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து இப்போ நம்ம இதில் போட்டு டைட் பண்ணிடலாம். அதாவது இந்த ஸ்க்ரூவை நீங்கள் நார்மலாக போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து இதில் வாட்டர் பெருசாக இருக்கனால ஸ்க்ரூ உள்ளே போயிடும். உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூ உள்ளே போயிடும். அதனால் இந்த மணிக்கு ரப்பர் ஒன்று வாங்கி வச்சுக்கேன். கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ உள்ளே போகாத மணிக்கு. இதுவும் ரொம்ப சீப்பு தான் ரேட்டு. ஆட்டோமொபைல் ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இந்த இது. நீங்கள் தெரியலன்னா இதோட ஸ்க்ரீன் ஷாட் போட்டுக்கோங்க. எடுத்து இதை நீங்கள் காமிச்சு வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ இந்த ரப்பர் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணாலும் அந்த ரப்பர் வந்து இந்த ஸ்க்ரூவை உள்ளே போக விடாமல் பிடிச்சிக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல நான் போட்டப்போ உள்ளே போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ரப்பர் வந்து உள்ளே போகாது. ஒரு பக்கம் மட்டும் தான் போகும். இன்னொரு பக்கம் அப்படி நின்று கூட நீங்கள் இதை டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கம் வாங்கி வச்சுக்கோங்க. 2 பக்கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்களே பண்ணுறாங்க பண்ணுங்கள், இல்லை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பண்ணுறாங்க பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நீங்களே உங்கள் வண்டிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்கள் வண்டி, உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே பண்ணுங்கள். மோஸ்ட்லி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வெளியே வேணால் கொடுத்து பண்ணிக்கோங்க. நான் என் வண்டிக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் நானே பண்ணிடுவேன். நான் நம்ம பழக தான் ஒன்று நான் வருவேன். அதனால் நம்ம தான் பழகணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக நல்லா இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். பிடிக்கலாம்னு தம்ஸ் அப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.